Hello everyone, welcome to Sarpa's Interest. In the video la nama computer center wiring பத்தி பார்க்க போறோம். First problem பார்த்திரலாம். Estimate the quantity of materials required for wiring a computer center of size 10 meter into 6 meter into 4 meter having the following loads: computer 10 numbers, tube light 10 numbers, AC unit 2 numbers, UPS 5 kVA 1 number, ceiling fan 5 numbers, scanner 1, printer 2 numbers. Draw the installation plan, single line diagram and estimate the quantity of materials required. Assume the necessary data as per IE rules and mention the same அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர், அதில் ஒரு 10 கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான வயரிங் பிளான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் லோட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் லோடுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 10 கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் 2 சாக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 amps 250 வோல்ட் சாக்கெட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் நமக்கு வந்து அந்த பவர் ரேட்டிங் 100 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ 10 into 2 into 100 2000 வாட்ஸு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் டியூப்லைட் லோடுன்னு பார்க்கும்போது 10 into 40 வாட்ஸ் டியூப்லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 10 into 40 is equal to 400 வாட்ஸ். அதே மாதிரி சீலிங் ஃபேனு பார்க்கும்போது மினிமம் 60 வாட்ஸ் கொடுப்போம். ஸோ 5 into 60 300 வாட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஏசி மெஷின்னு பார்க்கும்போது 1.5 டன் ஏசி எடுத்திருக்கோம். 2 ஏசி யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 into 1500 is equal to 3000 வாட்ஸ். ஸ்கேனர்னு பார்க்கும்போது 1 into 100 வாட்ஸ். பிரிண்டர்னு பார்க்கும்போது 2 பிரிண்டர் எடுத்திருக்கோம். ஸோ 200 வாட்ஸ். அதே மாதிரி யூபிஎஸ்ன்னு பார்க்கும்போது 5 kVA யூபிஎஸ் நம்ம எடுத்திருக்கோம். 5 kVAவை நம்ம வாட்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்டு பவர் ஃபேக்டர் போடுவோம். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக 0.8 அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஸோ நான் வந்து இங்கே எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் காஸ் பையோட வேல்யூ, அதாவது பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1ங்கிற மாதிரி போட்டு ஸோ 1 into 5000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 5000 வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 5 kVA, ஸோ 5 கிலோ வாட்ஸ் அப்படிங்கிற ரேட்டிங்கில் வரும். ஸோ 5000 அப்படிங்கிற மாதிரி வாட்ஸில் நான் எடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11000 வாட்ஸு. ஸோ இதனால் நான் என்ன சப்ளையை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3 phase 4 wire சப்ளை சிஸ்டமை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். என்னோட ஏசி யூனிட் 2யும் ஃபேஸ் 1ல் கனெக்ட் பண்ணுறேன், அதாவது ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர் இது எல்லாமே செகண்ட் ஃபேஸில் கனெக்ட் பண்ணுறேன். என்னோட லைட் அண்ட் ஃபேன் லோட்ஸை 3rd ஃபேஸில் நான் கனெக்ட் பண்ணுறேன், அதாவது பி ஃபேஸில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ சப் சர்க்கியூட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபேஸுக்குமான சப் சர்க்கியூட்டை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஏசி யூனிட்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஏசி யூனிட் 2 இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 2 ஏசி யூனிட்டையும் தனித்தனியான சப் சர்க்கியூட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் சப் சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு 2. கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸை வந்து நான் எப்படி நான் வந்து சப் சர்க்கியூட்டாக பிரிக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு பார்க்கும்போது 10 கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா? ஸோ 10 கம்ப்யூட்டருக்கும் தனித்தனியாக 2 சாக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 10 into 2 is equal to 20. அதே மாதிரி பிரிண்டர்னு பார்க்கும்போது 2 பிரிண்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால அதுக்கான சாக்கெட் வந்து 2 சாக்கெட் எடுக்கிறோம். ஸ்கேனர்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கேனர் தான். ஸோ அதுக்கான சாக்கெட் வந்து ஒரே ஒரு சாக்கெட்டு தான். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 23 சாக்கெட்டு. ஸோ அதுக்கு ஆகக்கூடிய பவர்னு பார்க்கும்போது 23 into 100ன்னு போடுவோம். ஸோ 2300 வாட்ஸ். ஓகே, ஸோ 2300 டிவைடட் பை 800 ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சப் சர்க்கியூட்டுக்கு வந்து எவ்வளவு வாட்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். 800 வாட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ நம்ம டோட்டலாக எத்தனை சப் சர்க்கியூட் இதில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் 3 சப் சர்க்கியூட் நமக்கு இதில் கிடைக்குது. ஓகேங்களா? 2 point something அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னால் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் லைட் அண்ட் ஃபேன் லோட்ஸுக்கு எடுக்க போகிறோம். இந்த லைட் அண்ட் ஃபேன் லோட்ஸ் மட்டும் எப்படி எடுக்கிறோம்னு பாருங்கள். டியூப்லைட் வந்து 10 டியூப்லைட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 10 into 14 பார்க்கும்போது 400 வாட்ஸ். சீலிங் ஃபேன்ஸ்ன்னு பார்க்கும்போது 5 சீலிங் ஃபேன்ஸு. அப்போ 5 into 16 போடுறோம் அப்படின்னா 300 வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாகவே 700 வாட்ஸ் தான். பட் இந்த டியூப்லைட்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணுறோம். ஃபேனும் 5 சீலிங் ஃபேன் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நான் இதை எப்படி பிரிக்கிறேன்னா 3 சப் சர்க்கியூட்டாக நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 3 சப் சர்க்கியூட்டாக நான் பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னோட வயரிங் பிளான். ஓகேங்களா? ஸோ இது என்னோட வயரிங் பிளான். ஸோ இது வந்து என்னோட சீலிங்கில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? நான் சீலிங்கில் நான் போட்டிருக்கேன் அந்த டியூப்லைட் கனெக்ஷன், அந்த ஃபேன் கனெக்ஷன். ஓகேங்களா? இந்த சுவிட்ச் போர்டு எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட வயரிங் பிளான். ஓகேங்களா? இது என்னோட மீட்டர் போர்டு. இதுலேருந்து என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு போகும். நெக்ஸ்ட் அதோட நான் யூபிஎஸ்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட யூபிஎஸ் ரூம். ஸோ இதில் வந்து ஒரு 2 டியூப்லைட் போட்டிருக்கோம். சரியா? ஸோ இதில் ஒரு ஃபேன். ஓகேவா? இதுதான் என்னோட பிளான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் லோடை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்.
ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு ஆர் ஃபேஸில் தான் நம்மளோட ஏசி மிஷின்ஸை வந்து நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ 2 சப் சர்க்யூட் எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ ஆர் ஃபேஸுக்கு 2 சப் சர்க்யூட் AC1 அண்ட் AC2 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏசியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கான டோட்டல் லோடு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 1500 வாட்ஸ். செகண்டுக்கும் அதே மாதிரி 1500 வாட்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 3000 வாட்ஸ். இதே மாதிரி நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 சப் சர்க்யூட்டாக அதை பிரித்தோம் ஓகேங்களா. ஸோ அப்படி பிரிக்கும்போது சுவிட்ச் போர்டு 1, 2, 3, 4 வந்து நான் ஃபஸ்ட்டு சப் சர்க்யூட்டில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு 5, 6, 7 செகண்ட் சப் சர்க்யூட்டில் எடுத்துக்கிட்டேன். சுவிட்ச் போர்டு 8, 9, 10, 11 தேர்ட் சப் சர்க்யூட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கான பவர் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுவிட்ச் போர்டு 1லேருந்து 4 வரைக்கும், அதே மாதிரி 8லேருந்து 11 வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டருக்கான சுவிட்ச் போர்ட்ஸ் ஓகேங்களா. ஒவ்வொன்றிலையும் 2 சாக்கெட் இருக்கும். ஸோ 2 × 4 × 100 அப்படிங்கிற மாதிரி போடுங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 800 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு 5ங்கிறதும் நமக்கு வந்து 10th சிஸ்டம் ஓகேங்களா. சுவிட்ச் போர்டு 5 அண்ட் சுவிட்ச் போர்டு 6 அப்படிங்கிறது 9th சிஸ்டம் அண்ட் 10th சிஸ்டமுக்கானது ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நமக்கு 2 + 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதில் ஒரு 2 சாக்கெட், இதில் ஒரு 2 சாக்கெட் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அது போக இங்கே ஒரு 3 சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேனர் அண்ட் பிரிண்டருக்கு இந்த சுவிட்ச் போர்டு 7 நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை வாட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 700 வாட்ஸ் இதில் கிடைக்குது. இதே போல் பி ஃபேஸில் கனெக்ட் பண்ணும்போது லைட் அண்ட் ஃபேன் லோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ சப் சர்க்யூட் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் சப் சர்க்யூட்டை வந்து எதுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா TL1லேருந்து TL4 வரைக்கும் ஓகேங்களா. TL1லேருந்து இந்த இருக்கு இல்லையா. ஸோ டியூப்லைட் 1லேருந்து டியூப்லைட் 4 வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போர்டுக்கு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சப் சர்க்யூட்டுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா. அண்ட் ஃபேன் 1 அண்ட் ஃபேன் 3க்கு ஓகேங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு டோட்டலாக 280 வாட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி TL5லேருந்து TL8 அண்ட் ஃபேன் F2 அண்ட் F4 ஃபேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் செகண்ட் சப் சர்க்யூட்ல கனெக்ட் பண்றேன். ஸோ 280 வாட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி தேர்ட் சப் சர்க்யூட்னு பார்க்கும்போது TL9 அண்ட் TL10 அந்த UPS வச்சிருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டியூப் லைட்ஸ் அண்ட் ஃபேனுக்கு 140 வாட்ஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக 3 சப் சர்க்யூட் இதில் போட்டிருக்கோம். இதில் ஒரு 700 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டல் வாட்ஸ், டோட்டல் லோடு நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். ஸோ டோட்டல் லோடு நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 6000 வாட்ஸ் ஓகேங்களா. 6000 லோடு நம்ம 6000 வாட்ஸ் உள்ள லோடுகளை நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா கரண்டோட கால்குலேஷன். இது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. ஸோ 3 phase 4 wire சப்ளை சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்கமிங் கரண்ட், லைன் கரண்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். 3 phase பவர் அப்படின்னு பார்க்கும்போது √3 VL × IL × cos π இல்லையா. அப்போ IL நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பவர் டிவைடட் பை √3 VL × cos π இல்லையா. ஸோ cos πயோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் இல்லைங்கிறதுனால நான் வந்து 0.8 எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் எடுத்துக்கிறேன் 0.8 போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம். பட் நான் அசியூம் பண்ணியிருக்கிறது என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பவர் ஃபேக்டர் 1ங்கிற மாதிரியே வச்சு அசியூம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ IL = 6000 டிவைடட் பை √3 415 வோல்ட் × 1 அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 8.35 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 × 8.35 ஆம்ஸ். ஸோ எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 16.7 ஆம்ஸ் எனக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் 16.7 ஆம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சுவிட்சை ப்ரிஃபர் பண்ணுறோம், மெயின் சுவிட்சை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 32 ஆம்ஸ் 440 வோல்ட் ICTP சுவிட்ச் ஓகேங்களா. ஸோ ICTP மெயின் சுவிட்சை நம்ம வந்து இதுக்கு ப்ரிஃபர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சுவிட்சோட ரேட்டிங் எப்படி எடுப்போம்னா 6, 16, 32 இந்த ரேஞ்சில் எடுப்போம். ஸோ 16 தாண்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து 32 ஆம்ஸ் 440 வோல்ட் ஓகேங்களா ICTP சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணுறோம். அயான் கிளாட் ட்ரிபிள் போல் சுவிட்ச் ஓகேங்களா, இந்த 3 phase சப்ளை சிஸ்டம்ங்கிறதுனால. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம வந்து கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதில் கனெக்ட் பண்ணியிருக்க லோடை வச்சு நம்ம ஒவ்வொரு ஃபேஸ்லையும் கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஸ்லையும் நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஆர் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் கனெக்டட் லோடு எவ்வளவு 3000 வாட்ஸ் இல்லையா. ஸோ வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஸ்லையும் எடுத்திருக்கோம். ஒரு ஃபேஸை ஒரு நியூட்ரல்ங்கிற மாதிரி லைன்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம லோடை ஈக்குவலாக 3 phase சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வரக்கூடியது சிங்கிள் ஃபேஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ டோட்டல் கனெக்டட் லோட் 3000 வாட்ஸ்.
ஸோ ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லோடு வந்து 3000 வாட்ஸுங்கிற மாதிரி எடுத்தாச்சு. வோல்டேஜ் 230 வோல்ட்ஸு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய கரண்டோட ரேட்டிங்னு பார்க்கும்போது பவர் டிவைடட் பை வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ 3000 டிவைடட் பை 213 போட்டிங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஆன்சர் வந்து 13.04 ஆம்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சப் சர்க்யூட்ல எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஏசி யூனிட்டுக்கு 1500 வாட்ஸ். ஸோ 1500 டிவைடட் பை 230 போட்டோம் அப்படின்னா 6.52 ஆம்ஸ் கிடைக்குது ஒவ்வொரு சப் சர்க்யூட்டுக்கும். ஓகேங்களா? இதே போல ஒய் ஃபேஸுக்கு கால்குலேட் பண்ணுங்க. ஒய் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து சப் சர்க்யூட் 1 and 3ல வந்து 800 வாட்ஸ் கிடைச்சது இல்லையா? ஸோ அப்போ 800 டிவைடட் பை 230 போட்டிங்கன்னா 3.48 ஆம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் சப் சர்க்யூட்னு பார்க்கும்போது 700 வாட்ஸ். So 700 divided by 230 போட்டிங்கன்னா 3.04 amps நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு டோட்டல் கரண்ட்னு பார்க்கும்போது டோட்டல் லோடு ஒய் ஃபேஸில் இருக்கக்கூடிய டோட்டல் லோட் 2300 வாட்ஸ். ஸோ வந்து 2300 டிவைடட் பை 230 போட்டிங்கன்னா 10 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பி ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் கனெக்டட் லோடு வந்து 740 வாட்ஸ். அதே மாதிரி 740 டிவைடட் பை 230 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 3.22 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ சப் சர்க்யூட் 1 and 2 பார்க்கும்போது 280 டிவைடட் பை 230 போட்டிங்க அப்படின்னு சொன்னா 1.22 ஆம்ஸ். அதே மாதிரி சப் சர்க்யூட் 3க்கு போட்டிங்கன்னு சொன்னா 140 டிவைடட் பை 230 போடும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா 0.61 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ மூணு ஃபேஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் எதுல கிடைக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஆர் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதோட மேக்ஸிமம் கரண்டோட ரேட்டிங் எவ்வளவு? 13.04 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கான மெயின் சுவிட்சை எப்படி கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? நம்ம மெயின் சுவிட்ச் டோட்டல் இன்கமிங் கரண்ட் வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த மெயின் சுவிட்சை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கான மெயின் சுவிட்சை நம்ம எப்படி டிசைட் பண்றது? ஸோ மேக்ஸிமம் கரண்ட் இன் ஈச் ஃபேஸஸ் பார்க்கும்போது ஆர் ஃபேஸ்ல தான் நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைச்சது இல்லையா? ஸோ 13.04 ஆம்ஸ் கிடைச்சது. ஸோ அதை வச்சு நம்ம 32 ஆம்ஸ் 240 வோல்ட் டிபிஐசி மெயின் சுவிட்சை இதுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அதே மாதிரி டிபி செலக்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்றது வந்து எந்த இதுல வந்து மேக்ஸிமம் கரண்ட். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபேஸ்ல எந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சப் சர்க்யூட்ல மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் 6.52 ஆம்ஸ் மேக்ஸிமமா நமக்கு கிடைக்கக்கூடிய சப் சர்க்யூட்ல கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட்னு பார்க்கும்போது 6.52 ஆம்ஸ் ஆர் ஃபேஸ்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 16 ஆம்ஸ் 240 வோல்ட் 4-way டிபி நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? 16 ஆம்ஸ் 240 வோல்ட் 4-way டிபி நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? நம்ம வந்து மினிமம் வந்து 3 சப் சர்க்யூட் வரைக்கும் யூஸ் பண்றோம். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 3 சப் சர்க்யூட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம் மினிமமா. அப்போ 4-way டிபி நான் ப்ரிஃபர் பண்றேன். 16 ஆம்ஸ் 240 வோல்ட் 4-way டிபி நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயரோட சைஸை நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் இன்கமிங் லைன்னு பார்க்கும்போது நமக்கு 8.35 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. பட் நமக்கு வந்து மேக்ஸிமமா நமக்கு வந்து 3 ஃபேஸஸ் இல்லையா? ஸோ ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் இதுல மேக்ஸிமமா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்னு பார்க்கும்போது 13.04 ஆம்ஸ் நமக்கு மேக்ஸிமமா ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் ரேட்டிங்னு பார்க்கும்போது அந்த மேக்ஸிமமை விட நம்ம 2 மடங்கு அதிகமாக நம்ம எடுப்போம். ஸோ 2 × 13.04 ஆம்ஸ்ன்னு போட்டு 26.08 ஆம்ஸ் அப்படிங்கிற ரேட்டிங்ல நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இன்கமிங் கரண்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கம்மியான கரண்ட் தான். பட் நம்ம ஃபேஸ்ல எடுக்கக்கூடிய லோடு கரண்ட்னு பார்க்கும்போது அதிகமாக எடுக்கிறோம். அது எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா ஆர் ஃபேஸ்ல எடுக்கும் மேக்ஸிமம் கரண்ட் எடுக்குது. ஸோ 13.04 ஆம்ஸ். ஸோ நம்ம அதை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம என்ன பண்ண போறோம்? கரண்ட் ரேட்டிங்கை கால்குலேட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒயரோட சைஸை வந்து நம்ம டிசைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 8 mm², 7 bar 1.12 mm சிங்கிள் கோர் காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்றோம். ஸோ இது எதுல இருந்து எது முடியும் அப்படின்னு சொன்னா மீட்டர் போர்ட்ல இருந்து மெயின் சுவிட்ச்ல இருந்து டிபி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இதுக்கான டிராபர் காலம் இந்த இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 ஃபேஸுக்கான காலம் இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க காப்பர் கண்டக்டர் சிங்கிள் கோர் காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்றதா இருந்தா அதுக்கான கரண்ட் ரேட்டிங்ஸ் அதுக்கான கண்டக்டரோட சைஸ் இதை கால்குலேட் பண்றதுக்கான டேபிள் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த டேபர் காலத்துல இருந்து நமக்கு வந்து 26 ஆம்ஸ் இல்லையா? ஸோ 25ல இருந்து 32க்குள்ள இருக்கு. ஓகே? ஸோ நம்ம வந்து 8 mm² கேபிளை ப்ரிஃபர் பண்றோம். ஸோ 8 mm², 7 bar 1.12 mm டயாமீட்டர் உள்ள கேபிளை வந்து நம்ம மெயின் லைனுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஆர் ஃபேஸுக்குன்னு பார்க்கும்போது அதோட மேக்ஸிமம் கரண்டோட வேல்யூ கரண்ட் ஆஃப் ஈச் சப் சர்க்யூட் பார்க்கும்போது 6.52 ரெண்டால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 13.04. ஸோ 13.04ங்கிறதுனால நான் வந்து 2.5 mm²
3 bar 1.06 mm single core PVC copper conductor நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இதே மாதிரி ஒவ்வொரு சப் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட், அந்த மேக்ஸிமம் கரண்டோட ரேட்டிங் பார்க்கும்போது சேஃப்டி ஃபேக்டர் நம்ம 2ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம், 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 2 × 3.48 போட்டு ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1.5 mm² கேபிள் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த தேர்ட் ஃபேஸ்லையும். ஓகேங்களா? ஸோ அதோட மேக்ஸிமம் கரண்ட்னு பார்க்கும்போது 1.22. ஸோ கரண்டோட ரேட்டிங் மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் பார்க்கும்போது சேஃப்டி ஃபேக்டர் 2ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ 2.44 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 1 mm² கேபிள் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஸோ இதுக்கான டேப்லர் காலம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த டேப்லர் காலத்துல இருந்தே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 5ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொன்னா 1.5 mm² கேபிள் யூஸ் பண்ணியிருப்போம். 10ல இருந்து 13.0 சம்திங்கிறதுனால தான் நம்ம வந்து 2.5 mm² கேபிள் யூஸ் பண்ணோம் ஆர் ஃபேஸ்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் ஃபேஸுக்கு 1.5 mm² கேபிள் யூஸ் பண்ணோம். பி ஃபேஸுக்கு 2 something தான் மேக்ஸிமம் கரண்ட் வந்தது. ஸோ 1 mm² கேபிள் ப்ரிஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கேபிளோட சைஸை நம்ம டிசைட் பண்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா PVC காண்டிட் சைஸ். இது மேக்ஸிமம் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ், ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஸுக்குமே நம்ம 3/4 இன்ச் பைப்பு தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால அதே மாதிரி மெயின் போர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வரைக்கும் ஸோ 3 phase 4 wire லைன் எடுக்க போறோம். ஸோ 4 wires நமக்கு வந்து வரும். 3 phase லைன்ங்கிறதுனால ஒயரோட திக்னஸை பொறுத்து நம்ம 1.25 இன்ச் பைப்பு நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ 4 wires அதோட திக்னஸ்ன்னு பார்த்து அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 31.8 mm கேபிள் வந்து PVC காண்டிட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 1.25 இன்ச் பைப்பு. ஓகேங்களா? 1.25 இன்ச் பைப்பு நம்ம வந்து என்ன பண்றோம், ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? 1 இன்ச் பைப்பே போதுமானது தான். பட் நம்ம வந்து கூட எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்றோம், 1.25 இன்ச் பைப்பா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மற்ற ஃபேஸ் எல்லாத்துக்குமே நமக்கு 3/4 இன்ச் பைப்பே போதுமானது. ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபேஸ் எல்லா PVC காண்டிட் வழியாகவும் போகக்கூடிய ஒயர்னு பார்க்கும்போது அதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஒயரோட எண்ணிக்கையும் கம்மியாக தான் போகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், 3/4 இன்ச் பைப்பே நமக்கு போதுமானது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ 3 phases சிங்கிள் லைன் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் சுவிட்ச்ல இருந்து 3 phase. ஓகேங்களா? ஸோ மெயின் சுவிட்சோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா 32 amps 440 volt ICTP மெயின் சுவிட்ச் 3 phase சப்ளை. ஓகேங்களா? ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். இது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம தனித்தனியான மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணியிருக்கோம். 32 amps 240 volt DPIC நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்ல இருந்தும் அந்த டிபியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 16 amps 240 volt 4-way DP நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது 2 சப் சர்க்யூட் 4-way DPங்கிறதுனால இந்த ரெண்டையும் நம்ம என்னதான் எடுத்துக்கிடும், ஸ்பேரா எடுத்துக்கிடுதோம். அதே மாதிரி செகண்ட் வேன்னு பார்க்கும்போது செகண்ட் ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து 3 சப் சர்க்யூட். ஸோ 1 வந்து ஸ்பேர் எடுத்துக்கிடுதோம். அதே மாதிரி பி ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது 3 சப் சர்க்யூட், இதை வந்து ஸ்பேரா எடுத்துக்கிடுதோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஏசி மிஷினுக்கானது, செகண்ட் ஃபேஸ் வந்து கம்ப்யூட்டர், பிரிண்டர் அண்ட் ஸ்கேனருக்கானது. அதே மாதிரி தேர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது லைட் அண்ட் ஃபேன் லோடுக்கு உள்ளது. ஓகேங்களா? ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே 10 மார்க் கொஸ்டினா இருந்ததுன்னா உங்களுக்கு 6 மார்க் வரைக்கும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து PVC காண்டிட்டோட சைஸையும், ஓகேங்களா, ஸோ PVC காண்டிட்டோட அளவையும், அதே மாதிரி உங்களோட ஒயரோட லென்த்தோட அளவையும் நீங்க கால்குலேட் பண்றது உங்களோட ஓன் ஐடியாவை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன செய்வோம், கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா 31.8 mm PVC காண்டிட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1.25 இன்ச் பைப்பு. ஸோ இது MBல இருந்து DB வரைக்கும் அப்ராக்சிமேட்லி நம்ம எத்தனை மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 2 meters அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ 2 மீட்டருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், 1.25 இன்ச் பைப்பு நம்ம எடுத்துக்கிறோம். எதுல இருந்து எது முடியும்னா மீட்டர் போர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட 19 mm PVC பைப்பு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர் ஃபேஸுக்கும் அதே மாதிரி ஒய் ஃபேஸுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு வந்து 3/4 இன்ச் பைப்பு தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ DB 1ல இருந்து பவர் பிளக் 1 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஏசிக்கானது. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் ரன் என்ன எடுக்கும், ஹரிசாண்டல் ரன் என்ன எடுக்கும், சீலிங் ரன் என்ன எடுக்கும். ஸோ டோட்டலா நான் வந்து இப்படி பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? வெர்டிக்கல் ரன் என்ன, ஹரிசாண்டல் ரன் என்ன, அதே மாதிரி சீலிங் ரன் என்ன. ஸோ டோட்டலா எவ்வளவு. ஓகேங்களா? ஸோ DB 1ல இருந்து ஃபர்ஸ்ட் ஏசிக்கான பவர் பிளக் வரைக்கும் உள்ள வெர்டிக்கல் ரன்னு பார்க்கும்போது
நம்ம அசம்ஷன்ல என்ன கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸா இருக்கலாம், மீட்டர் போர்டா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தரையில இருந்து 1.5 மீட்டர் மேல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம், ஓகேங்களா. அதே நேரம் நம்மளோட ஹரிசாண்டல் ரன் பார்க்கும்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஹரிசாண்டல் ரன்னை ஃப்ளோர்ல இருந்து, அதாவது உங்களோட தரை மட்டத்துல இருந்து 3 மீட்டர் மேல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அப்ப என்னோட வெர்டிகல் ரன் எவ்வளவு எடுக்கணும்? 3 - 1.5 இல்லையா எல்லாமே. ஸோ 1.5 வெர்டிகல் ரன் எடுத்தா மட்டும்தான் ஹரிசாண்டல் ரன்னை நம்ம பிடிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ 1.5 + 1.5 மேல ஏறி கீழே இறங்குறதுக்கு, ஓகேங்களா. ஸோ 1.5 + 1.5 3 கிட்ட வரும், ஓகேங்களா. ஹரிசாண்டல் ரன்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல, ஓகேங்களா. இங்க இருந்து நம்மளோட டிபில இருந்து, ஓகேவா, DB1ல இருந்து இந்த இடத்துல தான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மெயினா நம்ம வந்து இது வரைக்கும், அதாவது மீட்டர் போர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 2 மீட்டருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 1/2 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ 0.5, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் 2 மீட்டர்ங்கிறதுனால மீதி இருக்கக்கூடியது இது 2.5ன்னு பிரிச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால மீதி இருக்கிறது எவ்வளவு? 0.5 மீட்டர் தான். ஸோ 0.5 பிளஸ், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பவர் பிளாக் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு, ஓகேங்களா. ஸோ 0.5 பிளஸ் 1.5, ஓகேங்களா. ஸோ 1.5ல பாதி எவ்வளவு? ஒரு 3/4 மீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா டோட்டலா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2.25 மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ 0.5 பிளஸ் 2.25 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஹரிசாண்டல் ரன், இந்த பவர் பிளக்கை நம்ம அடைஞ்சிடலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு வெர்டிகல் ரன் எடுத்து மேல ஹரிசாண்டல் ரன்னுக்கு வரோம், அதுக்கு தான் 1.5 எடுத்துக்கிட்டோம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் ரன் இவ்வளவு இருக்குன்னா 0.5 பிளஸ் 2.25, ஓகேங்களா. மறுபடியும் ஒரு வெர்டிகல் ரன் எடுத்து தான், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதுல இருக்கும், அதாவது சீலிங்ல, சாரி உங்களோட ஹரிசாண்டல் ரன்லயே நின்றுட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ கீழே வரணும் உங்களோட பவர் பிளக்கு அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஒரு 1.5 கீழே வரணும், ஓகேங்களா. ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 5.75 மீட்டர். இதே மாதிரி DB1ல இருந்து பவர் பிளக் 2 வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. வெர்டிகல் ரன் எல்லாத்தையும் தனியா பிரிங்க, அதே மாதிரி ஹரிசாண்டல் ரன் எல்லாத்தையும் தனியா பிரிங்க. ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 8.75 மீட்டர் நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. இது R ஃபேஸுக்கு. இதே மாதிரி Y ஃபேஸுக்குன்னு பார்க்கும்போது சப்சர்க்யூட் 1, சப்சர்க்யூட் 2, சப்சர்க்யூட் 3, சப்சர்க்யூட் மொத்தம் 3 சப்சர்க்யூட் இல்லையா. ஸோ நமக்கு வந்து தேர்ட் ஃபேஸுக்கு அதுக்கு அடுத்தால இதே மாதிரி சப்சர்க்யூட் 1, 2, 3க்கு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து DB2 to SB1 வரைக்கும் முதல்ல போவோம். சப்சர்க்யூட் 1ன்னு பார்க்கும்போது எதெல்லாம் வரும்? SB1, SB2, SB3, SB4 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து வெர்டிகல் ரன்னு பார்க்கும்போது ஒரு 1.5 மேலே போவோம், ஓகேங்களா. ஸோ சுவிட்ச் போர்டு 1 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு வெர்டிகல் ரன், 2 வெர்டிகல் ரன் எடுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா இது மேலே ஏறுறதுக்கு மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு ஒரு வெர்டிகல் ரன் நம்ம எடுப்போம், ஓகேங்களா. இவ்வளவுதான் கணக்கு. மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த கிடைமட்டமா அந்த B பாயிண்ட்ல இருந்தே நம்ம ஜாயிண்ட் அடிச்சு நம்ம எடுத்துக்கிட்டே வருவோம், ஓகேங்களா. B பாயிண்ட்ல இருந்து C பாயிண்ட்டுக்கு வருவோம், C பாயிண்ட்ல இருந்து D பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்ப ஹரிசாண்டல் ரன்ல வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம அடுத்ததுக்கு லைன் கொண்டு போயிடலாம், ஓகேங்களா. அதனால வெர்டிகல் ரன் வந்து ஒரு வெர்டிகல் ரன் வந்து நமக்கு கட் ஆகும், ஓகேங்களா. நான் அந்த இடத்துல சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் B பாயிண்ட்ல இருந்து அந்த கிடைமட்டமா நிற்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் ரன்ல இருந்தே நம்ம ஜாயிண்ட் அடிச்சு நம்ம எங்க எடுக்கிறோம்? C பாயிண்ட்டுக்கு எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு 1.5 வெர்டிகல் ரன் மறுபடியும் அதை கீழே கொண்டு வரணும் இல்லையா, சுவிட்ச் போர்டு 2க்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரு 1.5. ஸோ 1.5 மட்டும்தான் வெர்டிகல் ரன்னை தவிர இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் ரன் இங்க இருந்து நம்ம எடுக்க போறது இல்லை. இதோட நம்ம வந்து B பாயிண்ட்ல இருந்து தான் C பாயிண்ட்டுக்கு எடுக்க போறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரன்ல இருந்தே தான் நம்ம எடுக்க போறோமே தவிர நம்ம வெர்டிகல் ரன் எடுத்து மேலே கொண்டு வர போறது இல்லை, ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஹரிசாண்டல் ரன் C-ல இருந்தே D-க்கு ஜாயின் போட போறோம், ஓகேங்களா. அதே மாதிரி D-ல இருந்தே E-க்கு ஜாயின் பண்ண போறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு வெர்டிகல் ரன் தான் வரும், கீழே இறங்குறதுக்கு மட்டும் தான் வெர்டிகல் ரன் வருமே தவிர இந்த இடத்துல என்ன செய்யாது? ஒரு வெர்டிகல் ரன் வராது, ஓகேங்களா. ஸோ டோட்டலா எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஸோ இது எல்லாமே கால்குலேஷன் சேம், ஓகேங்களா. நீங்க இதை வச்சே நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் சப்சர்க்யூட்னு பார்க்கும்போது DB2 to SB567, அதாவது இந்த இடம் 567 இதுலயும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு வெர்டிகல் ரன் மட்டும் தான் இதுக்கு இடைகள்ல வரும், ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து DB2ல இருந்து டைரக்டா எடுக்கிறதுனால, ஓகேங்களா, இது DB2க்குள்ளது, ஓகேங்களா. ஸோ இந்த DB2ல இருந்து நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ஒரு வெர்டிகல் ரன் எடுப்போம், ஓகேங்களா. ஸோ DB2ல இருந்து ஒரு வெர்டிகல் ரன் எடுத்து மறுபடியும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும். கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் வருதுன்னு பாருங்க. 1.5 ஒரு 3, இங்க ஒரு 3 6, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 7.5, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 0.5 பிளஸ் 7.5 இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பிளஸ் ஒரு 1.5 வந்தாச்சா. ஸோ அங்கேயே நம்ம கீழே வரணும் அப்படின்னு சொன்னா சுவிட்ச் போர்டுக்கு வரணும்னு சொன்னா ஒரு 1.5 நம்ம வெர்டிகல் ரன் எடுக்கணும். ஸோ 1.5 பிளஸ் 1.5,
ஓகேங்களா இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது அடுத்த ஜாயிண்ட் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹரிசாண்டல் ரன்ல வச்சுக்கிட்டே எடுப்போம். ஸோ எஃப் பாயிண்ட்ல இருந்தே ஜி பாயிண்ட்டுக்கு எடுத்துருவோம். ஜி பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கீழே அந்த சுவிட்ச் போர்டுக்கு நம்ம கொண்டு வருவோம். மறுபடியும் இந்த ஜி பாயிண்ட்ல இருந்தே ஹெச் பாயிண்ட்டுக்கு எடுப்போம். ஹெச் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கீழே எடுப்போம். இதுதான் நம்ம கான்டிட் பைப்பை கால்குலேட் பண்றதுக்கான வழி. ஓகேங்களா, ஸோ டோட்டலா எத்தனை மீட்டர் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ டோட்டலா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா 113.25. ஓகேங்களா, 113.25. ஓகேங்களா, ஸோ நான் வந்து dB3 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சப் சர்க்யூட், செகண்ட் சப் சர்க்யூட் அண்ட் தேர்ட் சப் சர்க்யூட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கு பி ஃபேஸுக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு 113.25 மீட்டர்ஸ் நமக்கு கிடைக்குது. 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணுவோம். ஸோ நமக்கு எத்தனை மீட்டர் கிடைக்குது அப்படின்னா 135.90, கிட்டத்தட்ட 135 மீட்டர்னு கிடைக்குது. நீங்கள் 136ன்னு எடுத்துக்கிட்டாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் வயருக்கான கால்குலேஷன். ஸோ வயருக்கான கால்குலேஷன் இதே போல தான் வரும். ஸோ 8 mm ஸ்கொயர் வயர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து எம்பில இருந்து டிபி வரைக்கும் எத்தனை மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம், 2 மீட்டருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். எம்பில இருந்து, அதாவது உங்களோட மீட்டர் போர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வரைக்கும் 2 மீட்டருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். நம்பர் ஆஃப் வயர்ஸ் பார்க்கும்போது 3 ஃபேஸ் சப்ளை 4 வயர் சிஸ்டம் இல்லையா, RYB நியூட்ரலும் சேர்ந்து வரும். ஸோ 4 வயர்ஸ், அப்போ 4 × 2 போட்டோம்னா 8 மீட்டர். ஓகேங்களா, அப்போ திக்கா இருக்கக்கூடிய அந்த 8 mm ஸ்கொயர் வயர் வந்து 8 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி 2.5 mm ஸ்கொயர் கேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஆர் ஃபேஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பவர் பிளக் தான். ஓகேங்களா, ஆர் ஃபேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க வந்து எப்படினாலும் தனித்தனியாக ஃபேஸ் எடுத்து தான் ஆகணும், நியூட்ரல் எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்க கால்குலேட் பண்ற அந்த கான்டிட் பைப்போட லென்த்ல இருந்து × 2ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், உங்களுக்கு வந்து டோட்டலா நமக்கு வந்து அந்த வயரோட லென்த் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ நீங்க கால்குலேட் பண்ணிருக்க அந்த பவர் நம்ம வந்து கான்டிட் பைப்புக்கு கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதே வேல்யூவை போட்டுட்டு × 2ன்னு போட்டுருங்க. ஏன்னா ஒரு ஃபேஸ் வயர் ஒரு நியூட்ரல் வயர் நம்ம கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும் தனித்தனியா. ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யறோம், டோட்டலா எவ்வளவு கிடைக்குன்னு பார்க்கணும். 29 மீட்டர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதுல 20% வேஸ்டேஜா ஆட் பண்றோம். ஸோ டோட்டலா நமக்கு வந்து 35 மீட்டர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் நாம 1.5 mm ஸ்கொயர் கேபிளுக்கான லென்த்தை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ 1.5 mm ஸ்கொயர் கேபிள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபேஸ் ஒய், அதாவது ஒய் ஃபேஸ்ல தான் நம்ம வந்து 1.5 mm ஸ்கொயர் கேபிள் வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து சப் சர்க்யூட் 1, 2 and 3 3 சப் சர்க்யூட் இருக்கு. இதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க டோட்டலா எவ்வளவு ஃபேஸ் ஒயருக்கு கால்குலேட் பண்றீங்களோ × 2ன்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுக்கும் சேர்ந்தே நமக்கு வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதுல எல்லாமே நம்ம தனித்தனி பிளக் பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து தனித்தனியா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வயர் தனித்தனியா தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஒன்னுக்கு நீங்க லூப் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா × 2 போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபேஸ் வயர் அண்ட் நியூட்ரல் வயர் ரெண்டுக்குமான லென்த் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ சப் சர்க்யூட் 1க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது dB2ல இருந்து எடுப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு dB1ல இருந்து எடுப்போம், செகண்ட் ஃபேஸுக்கு வந்து dB2ல இருந்து எடுக்கிறோம். ஸோ dB2ல இருந்து SB1 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், உங்களோட சுவிட்ச் பாக்ஸ் ரெண்டுமே தரையில இருந்து 1.5 மீட்டர் தான் இருக்கு. பட் நம்மளோட ஹரிசாண்டல் ரன் நம்ம எந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தரையில இருந்து 3 மீட்டர் எடுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ 3 - 1.5 போட்டோம் அப்படின்னு சொன்னா 1.5 நமக்கு வெர்டிகல் ரன் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ 1.5 மேல போய் அதே மாதிரி ஹரிசாண்டல் ரன் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு 0.5 மீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1.5 மீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னா SB1 நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, உங்களோட வயரிங் டயக்ராம் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஓகேங்களா, சோ இப்போ ஹரிசாண்டல் ரன்னோட நம்ம ரெண்டுங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி வெர்டிகல் ரன்னுக்கும் பண்ணுங்க. ஓகேங்களா, அகைன் நம்ம SB1 ல இருந்து SB2, SB2 ல இருந்து SB3, SB3 ல இருந்து SB4. ஓகேங்களா, சோ இந்த லென்த் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருங்க, கால்குலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. சோ டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஓகே, சோ இதே போல சப் சர்க்யூட் 2 and சப் சர்க்யூட் 3, சப் சர்க்யூட் 2 க்கும் dB2 ல இருந்து நம்ம கால்குலேஷன் போடுறோம். ஓகேங்களா, சோ dB2 ல இருந்து SB5 வரைக்கும் மறுபடியும் லூப்பிங், SB5 ல இருந்து SB6, SB6 ல இருந்து SB7. ஓகேங்களா, சோ லூப் பண்ணிட்டு × 2 அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா, சோ வேல்யூஸ் வெர்டிகல் ரன் எவ்வளவு கிடைக்குது, ஹரிசாண்டல் ரன் எவ்வளவு கிடைக்குது. வெர்டிகல் ரன் மேல ஏறதுக்கு ஒரு 1.5, மறுபடியும் சுவிட்ச் போர்டு அடுத்த சுவிட்ச் போர்டு அடையும் போது கீழே வர்றதுக்கு ஒரு 1.5.
ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டுங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 127 மீட்டர் கிடச்சிருக்கு. ஒரு 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டோட்டலாக வந்து 153 மீட்டர் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி 1 mm ஸ்கொயர் கேபிளோட லென்த்தை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் பி ஃபேஸுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். அங்கேயும் 3 சப் சர்க்யூட் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 சப் சர்க்யூட்டுமே என்ன லோடு அப்படின்னு சொன்னால் லைட் லோடும் ஃபேன் லோடும் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம பிளக் பாயிண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால நம்ம தனித்தனியாக ஃபேஸ் ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயர் கால்குலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் டிபிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபேஸ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ டைரெக்டாக எங்கே போயிடும், உங்களோட சுவிட்ச் போர்டு, அதாவது உங்களோட டியூப் லைட்டுக்கான சுவிட்ச் போர்டு அண்ட் ஃபேனுக்கான சுவிட்ச் போர்டுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ ஃபேஸ் ஒயர் வந்து எப்போவுமே நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் இருந்தே கால்குலேட் பண்ணி எடுப்போம். ஓகேங்களா, கனெக்ஷன் கொடுத்து தான் எடுப்போம். அந்த கனெக்ஷன் வந்து சுவிட்ச் போர்டில் இருந்து தான் வந்துகிட்டு இருக்கும் ஃபேஸ் லைனுக்கு. ஓகேங்களா, அதே நேரம் நியூட்ரல் லைன்னு பார்க்கும்போது டிபில இருந்து டைரெக்டாக சுவிட்ச் போர்டுக்கு வராது, டைரெக்டாக உங்களோட டியூப் லைட்டோட சீலிங் ரோஸ்க்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சுவிட்ச் போர்டில் எந்த பிளக் பாயிண்ட்டும் எடுக்கிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ எடுக்கலங்கிறதுனால நான் டைரெக்டாக டிபில இருந்து சுவிட்ச் போர்டு வரைக்கும் முதல்ல கால்குலேட் பண்ணுறேன். இது ஃபேஸ் ஒயர். ஸோ ஃபேஸ் ஒயர்ங்கிறதுனால சுவிட்ச் போர்டில் இருந்து அந்த சுவிட்ச் போர்டு எந்த சுவிட்ச் போர்டு நமக்கு 13th சுவிட்ச் போர்டு இல்லையா, ஸோ SB13 இருந்து TL1, மறுபடியும் SB13 இருந்து TL2. ஓகேங்களா, ஸோ ஃபேஸ் ஒயர் எல்லாமே சுவிட்ச் போர்டுல இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டே வருவோம். பட் நியூட்ரல் ஒயர் பாருங்க, நியூட்ரல் ஒயர் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் DB2ல இருந்து டைரக்டா TL4 வரைக்கும் கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, DB3ல இருந்து. ஓகேங்களா, ஸோ DB3ல இருந்து டைரக்டா TL4 வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, லூப் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ முதல்ல DB3ல இருந்து TL4. ஓகேங்களா, அடுத்து TL1ல இருந்து F1 வரைக்கும். ஓகேங்களா, TL1ல இருந்து F1 வரைக்கும், DB3ல இருந்து TL4 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மீட்டர் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும் ஹரிசாண்டல் ரன். ஓகேங்களா, சாரி சீலிங் ரன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹரிசாண்டல் ரன் என்ன, வெர்டிக்கல் ரன் என்னங்கிற பார்த்துக்கோங்க. வெர்டிக்கல் ரன் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 பிளஸ் ஒரு மீட்டர். அதே மாதிரி ஹரிசாண்டல் ரன் வந்து ஒரு 0.5 மீட்டர் பிளஸ் 1.5 மீட்டர் நமக்கு வரும். அதே மாதிரி சீலிங் ரன் வந்து 6 மீட்டர் நமக்கு வரும். நீங்க வந்து வயரிங் டயக்ராம் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 11.5 மீட்டர் நமக்கு வரும். இது DB3ல இருந்து டைரக்டா நான் வந்து டியூப் லைட்டோட சீலிங் ரோஸ் கனெக்ஷன் வரைக்கும் போயிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து சீலிங் ரோஸ்ல இருந்தே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்படியே ஜாயின் பண்ணி TL1ல இருந்து TL4 வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்தீங்கன்னா 6 மீட்டர் வரைக்கும். ஓகேங்களா, நான் DB3ல இருந்து டைரக்டா எங்க வரைக்கும் TL4 வரைக்கும் போயிட்டேன். அடுத்து TL1ல இருந்து F1 வரைக்கும், அடுத்து வந்து TL3ல இருந்து F3 ஓட சீலிங் ரோஸ் வரைக்கும். சோ இது சீலிங்ல தான் ரன் இருக்கு. ஓகேங்களா, சோ அதனால 1.5 மீட்டர். சோ அது வந்து கிராஸ்ல அப்படி லைன் போகும் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா, சோ அப்ப நியூட்ரல் வயர் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதே மாதிரி சப் சர்க்யூட் 2க்கு கால்குலேட் பண்ணுங்க, சப் சர்க்யூட் 3க்கும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணி டோட்டலா எவ்வளவு வருது அப்படிங்கறத பாருங்க. சோ டோட்டலா நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா 163.25 மீட்டர் கிடைக்குது. இதுல 20% வேஸ்டேஜ், சோ 32.65 மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, சோ டோட்டலா நமக்கு அந்த எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஓகேங்களா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 1 mm ஸ்கொயர் கேபிள் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 195.9 மீட்டர். ஓகேங்களா, 195.9 மீட்டர் கிடைக்குது. சோ முழுசா நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா 200 மீட்டர்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சோ டோட்டல் வந்து 163, நம்ம ஒரு 20% ஆட் பண்றோம். சோ டோட்டலா 195.9 நான் முழுசா எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 200 மீட்டர்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எர்த் வயர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம 14 SWG அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ் கேபிளை யூஸ் பண்றோம். ஓகேங்களா, 14 SWG காப்பர் கேபிளை யூஸ் பண்றோம், கேஜ் கேபிள்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆர் ஃபேஸ் அண்ட் ஒய் ஃபேஸ் இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் நம்ம எர்த் வயர் கால்குலேட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டுல மட்டும் தான் பிளக் பாயிண்ட் இருக்கு. பிளக் பாயிண்ட் இருக்கிற இடத்துல மட்டும் தான் நம்ம எர்த் வயர் கொண்டு போக முடியும். ஓகேங்களா, சோ அப்ப வந்து நான் வந்து DB1ல இருந்து பவர் பிளக் 1 வரைக்கும், DB1ல இருந்து பவர் பிளக் 2 வரைக்கும், இது ரெண்டு AC யூனிட்டுக்கு உள்ளது. ஓகேங்களா, அதே மாதிரி DB2ல இருந்து SB1 வரைக்கும். ஓகேங்களா, சுவிட்ச் போர்டு எல்லாத்துலயுமே எர்த் வயர் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அப்ப செகண்ட் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது DB2ன்னு எடுப்போம், DB2ல இருந்து இன்கமிங் எடுப்போம். சோ DB2ல இருந்து SB1 அகைன் அதை லூப் பண்ணி விட்டுற வேண்டியதான். SB1ல இருந்து SB2, SB2ல இருந்து SB3, SB3ல இருந்து SB4. இதே மாதிரி சப் சர்க்யூட் 2க்கு ஓகேங்களா, DB2 இந்த இடத்துல இது DB2ல இருந்து SB5. ஓகேங்களா, இது DB3ன்னு கொடுத்திருக்காங்க, DB3ல DB2. சோ SB5ல இருந்து SB6, அதே மாதிரி SB6ல இருந்து SB7. ஓகேங்களா, இப்படி லூப் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சோ டோட்டலா நமக்கு வந்து எர்த் வயர் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 95 மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கிறது. 79, 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணிடுவோம். சோ 15.8 மீட்டர் வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா டோட்டலா நமக்கு 95 மீட்டர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஃபிளெக்சிபிள் வயர் கால்குலேஷன்.
ஸோ ஃப்ளெக்சிபிள் வயர் அப்படிங்கிறது நீங்கள் டியூப் லைட் அண்ட் ஃபேன் ஃபிட்டிங் வரைக்கும் மேலே இருக்க சீலிங் ரோஸ் வரைக்கும் தான் கனெக்ஷன் கொண்டு போயிருப்பீங்க உங்கள் வயர் கனெக்ஷன் எல்லாமே. ஸோ உங்களோட டியூப் லைட் அண்ட் ஃபேனை தரையிலேருந்து 2.5 மீட்டர் மேலே இருக்கிற மாதிரி ஹேங் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களோட சீலிங்கோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது 4 மீட்டர், நீங்கள் ஹேங் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர். அப்போ 4 மைனஸ் 2.5 மீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ளெக்சிபிள் வயர் எடுக்கணும். அப்போ எத்தனை ஃபிட்டிங்க்கு இதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் வயர் எடுக்கணும்னா டியூப் லைட்டுக்கு ஒரு 10, ஃபேனுக்கு ஒரு 5, அப்போ டோட்டலாக 15. ஓகேங்களா? அப்போ 15 ஃப்ளெக்சிபிள் வயர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 15 ஃபிட்டிங்க்கு நம்ம ஃப்ளெக்சிபிள் வயர் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 15 இன்ட்டு 4 மைனஸ் 2.5 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து 22.5 மீட்டர். 20% வேஸ்டேஜ் 4.5 மீட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக நமக்கு 27 மீட்டர் கிடைக்கும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி எஸ்டிமேஷன் டேபிள் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மெயின் போர்டு, ஓகேங்களா, அது வந்து 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 60 சென்டிமீட்டருங்கிற ரேஞ்சில் ஒன்று வேணும் மெயின் போர்டு. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோட மெயின் சுவிட்ச், ஓகேங்களா, அது வந்து 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம். ஸோ அதனால 32 ஆம்ஸ் 440 வோல்ட் ஐசிடிபி மெயின் சுவிட்ச் நம்ம கால்குலேட் பண்ணணும் நம்ம கரண்ட் டோட்டல் கரண்ட் வேல்யூலேருந்து. அதே மாதிரி 32 ஆம்ஸ் 240 வோல்ட் ஐசிடிபி சுவிட்ச் மெயின் சுவிட்ச் வந்து 3 தேவைப்பட்டது, 3 ஃபேஸுக்கும் தனித்தனியாக. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா 16 ஆம்ஸ் 240 வோல்ட் 4-வே டிபி, இது வந்து 4-வே டிபி. ஓகேங்களா? ஸோ 4-வே டிபி எத்தனை தேவைப்பட்டது? 3 தேவைப்பட்டது, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொன்று. இதே மாதிரி நம்ம வந்து என்ன வயர் சைஸ்லாம் எடுத்தோமோ அது எவ்வளோ மீட்டர் தேவைப்பட்டது, அதே மாதிரி காண்டிட் பைப்போட லென்த் அது எவ்வளோ தேவைப்பட்டது, அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி எஸ்டிமேஷன் டேபிள் கொண்டு வந்துருங்க. எவ்வளோ சாக்கெட் எடுத்தோம், எத்தனை சாக்கெட் நமக்கு தேவைப்படுது, ஓகேங்களா, இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. சீலிங் ரோஸ் எவ்வளவு, அதே மாதிரி ஒவ்வொரு சுவிட்ச் போர்டு எத்தனை சுவிட்ச் போர்டு நீங்கள் எடுத்தீங்களோ அதுக்கான சைஸ். ஓகேங்களா? ஸோ 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டருங்கிற ரேஞ்சில் 11, அதே மாதிரி 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டருங்கிறதுல 2. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? உங்கள் வயரிங் டயக்ராம்ல இருந்தே நீங்கள் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. நம்ம நம்மளோட கால்குலேஷன்ல இருந்து கன்சாலிடேட் பண்ணி எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வந்துடலாம். ஃபைனலாக உடன் ஸ்க்ரூஸ் எவ்வளவு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த பெண்ட் ட்ரீ பெண்ட் ட்ரீ ஜாயிண்ட் எவ்வளவு, 3/4 இன்ச் பைப் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான ட்ரீ ஜாயிண்ட், எல்போ, அதோட பெண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, கொண்டு வந்துருங்க. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட போகிறோம், எடுத்துக்கிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மெட்டீரியல் ஷெட்யூலில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சென்டர் வயரிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே போல் நீங்கள் எத்தனை சிஸ்டம்க்குனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.